குட் ஈவினிங் ஆல். ஸோ ஆளுமை 360ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆளுமைகள் வந்து யாரு அப்படின்னா பகத்சிங் பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சரியா? ஸோ பகத்சிங்கோட மதர் பேர். ஸோ பாருங்க, டிஎன்பிசில இப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பகத்சிங்கின் தாயார் பேர் என்ன? ஸோ தாயார் பேர் வந்து வித்யாவதி. அப்ப அப்பா பேரு கிஷான் சிங். ஸோ பகத்சிங் எப்போ பிறந்தாரு? 1907 செப்டம்பர் 28. சில இதில் 27 இருக்கும். ஸோ 28 27 ரெண்டுமே வச்சுக்கோங்க. ஸோ அஃபிஷியலா அவர் இந்த டேட் தான் பிறந்தாரு அப்படின்லாம் இல்லை. ஸோ ரெண்டு டேட் தான், ரெண்டு டேட்ல ஒன்று தான் நமக்கு இருக்கு. சரியா? ஸோ ஜாட் சிங்கோட சமூகத்தை சேர்ந்தவர். இவர் எங்க பிறக்கிறாரு? இங்க வந்து லாயல்பூர்ங்கிற பாகிஸ்தான்ல இருக்கு இது. சரியா? லாயல்பூர்ல பிறக்கிறாரு. இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ ஃபிசாலாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவரோட பகத்சிங்கோட இயற்பெயர் வந்து ஷாஹித். ஓகேவா? ஷாஹித் பகத்சிங். பகத்சிங்கோட இயற்பெயர் வந்து ஷாஹித் பகத்சிங். ஸோ இவரோட ஏர்லி எஜுகேஷனை டிஏவி ஸ்கூல்ஸ்லயும் அடுத்து நேஷனல் காலேஜஸ்லயும் படிக்கிறாரு. ஸோ இந்த நேஷனல் காலேஜ் தான் எதில் வரும்? ரமணா படம் பார்த்திருக்கீங்களா? ரமணா படத்துல விஜயகாந்த் இருக்கிற ஸ்கூல் வந்து நேஷனல் காலேஜ். சரியா? நேஷனல் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு? லஞ்சம் வாங்காத ஒரு இதா மாத்தி ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புவார். ஸோ அது இங்க இருந்து நடத்தாங்க. இந்த நேஷனல் காலேஜுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சுதேசி மூமெண்ட்ல இங்கிலீஷ் எஜுகேஷனை புறக்கணிச்சுட்டு நம்மளுடைய கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உருவாக்குன ஒரு காலேஜ் தான் என்னது? நேஷனல் காலேஜ். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்கூல் உருவாக்கப்பட்டது. எந்த ஸ்கூல் அது? வாவே ஐயரால உருவாக்கப்பட்டது வந்து சேரன் மாதேவி ஸ்கூல். சேரன் மாதேவி குருகுலம் இருக்குல்ல, விவிஎஸ் ஐயரால சேரன் மாதேவி குருகுலம். அதே மாதிரி இங்கே ஒன்று உருவாக்குனாங்க. சரியா? சேரன் மாதேவி குருகுலம் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. ஸோ அதே மாதிரி அங்க பஞ்சாப் சைடு நேஷனல் காலேஜ்னு ஒன்று உருவாக்குனாங்க. அங்க படிச்சவர் தான். ஸோ அங்கதான் அவருக்கு வந்து அரசியல் விதை வந்து அங்கதான் அவருக்கு ஊட்டப்படுது. சரியா? சரி, ரைட். ஸோ டேஸ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். ஸோ இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான பர்சனாலிட்டி தான். சரியா? அஜித் சிங். அஜித் சிங் தான் என்ன யாரு அப்படின்னா பகத்சிங்கோட மாமா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இவர் ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட் இயக்கம் ஆரம்பிக்கிறார். அந்த ரெவல்யூஷனரிஸ்ட் இயக்கம் தான் பாரத மாதா கழகம். 1907 சூரத்ல ஸ்டார்ட் பண்றாரு. சூரத்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அது மட்டும் இல்ல, இந்தியன் ரெவல்யூஷனரி அசோசியேஷன் ஒரு அமைப்பையும் ஸ்டார்ட் பண்றாரு. இந்தியன் ரெவல்யூஷனரி அசோசியேஷன், ஹிந்தில இதுக்கு பேர் வந்து பாரதிய கிராந்திகாரி சங். பாரதிய கிராந்திகாரி சங் அப்படிங்கிற அமைப்பையும் இவர் வந்து தோற்றுவிக்கிறாரு. ஸோ இவர் வந்து இத்தாலி, ஜெர்மன் இந்த ஏரியால எல்லாம் போய் யார் முசோலினியை மீட் பண்றாரு, லெனினை மீட் பண்றாரு, ட்ரான்ஸ்கியை மீட் பண்றாரு. ஸோ அதே மாதிரி இத்தாலியில வந்து இவர் ஆசாத் ஹிந்த் ஃபட்ச் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். சரியா? ஆசாத் ஹிந்த் ஃபட்ச். இத்தாலியில இத்தாலியில ஸ்டார்ட் பண்றாரு. சரியா? சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மோகன் சிங் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்து அந்த ஆளுமை அவங்க லிஸ்ட் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். சரியா? ஸோ இதுதான் இவரோட முக்கியமான ரோல். நெக்ஸ்ட், பட்டுகேஸ்வர் தத் மற்றும் டேஸ் மத்திய சட்டசபை மேல் 8 ஏப்ரல் 1929 அன்று குண்டு எறிந்தார்கள். ஸோ யாரு? பட்டுகேஸ்வர் தத்தும் இன்னொன்று வந்து பகத்சிங்கும். ஸோ முக்கியமான முக்கியமான பில்னால ஒன்று வந்து பப்ளிக் சேஃப்டி பில். இந்த பப்ளிக் சேஃப்டி பில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ இது ஒரு டிடென்ஷன் ஆக்ட் தான். ஓகேவா? ஸோ அது அந்த ட்ரையலே இல்லாமல் ஒருத்தவங்களை உள்ளொதுக்கி வைக்கிறது ஒரு டிடென்ஷன் ஆக்ட் தான். தடுப்பு காவல் சட்டம் மாதிரி தான். ஸோ இந்த தடுப்பு காவல் சட்டத்தை தான் மோதிலால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு? த ஸ்லேவரி ஆஃப் இந்தியா பில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது 1928 கொண்டு வந்தது. இதை எதிர்த்து தான் அவர் போராடி இருப்பாரு. த ஸ்லேவரி ஸ்லேவரி ஆஃப் இந்தியா பில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னது யாரு? மோதிலால் நேரு. சரியா? இன்னொரு சட்டம் இதோட சேர்ந்து இன்னொரு சட்டம் என்னது? ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட், தொழிற்சாலை தகராறு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். ட்ரேட் வணிக தகராறு சட்டம். ரெண்டு பில்லும் ஒரு 3 பில் சேர்ந்த மாதிரி வரும். சரியா?
ஸோ ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் இந்த மூணு பில்லையும் எதிர்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பார்லிமெண்ட்ல வந்து குண்டு போடுறாரு. சரியா? ஸோ பார்லிமெண்ட்ல குண்டு போடுறதுனாலயே ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. ஒன்று வந்து பட்டுகேஸ்வர் தத், இன்னொன்று வந்து பகத்சிங். ஸோ இதை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இப்போ ரீசெண்டா 2023 நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள 3 பேர் நுழைஞ்சாங்க. மணிப்பூரை சேர்ந்த ஒரு 3 பேர் என்ட்ரி ஆனாங்க. ஸோ அப்போ இந்த இஷ்யூஸ் வந்து மறுபடியும் பேசப்பட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ரி எப்போ அட்டாக் நடந்ததுன்னு. ஸோ அப்போ பகத்சிங் ஒரு அட்டாக்கு, அப்புறம் 2006 ஆர் 10 அதில் ஒரு அட்டாக் நடந்தது. 2000 சம்திங்கில் ஒரு அட்டாக் ஒன்று நடந்தது. சரியா? ஸோ அது மட்டும் என்னன்னு பார்த்து சொல்லணும். ஸோ பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ மைக்கேல் ஓட்டையரை அவர் கொல்லப்பட்டார். மைக்கேல் ஓட்டையர் அவரால் கொல்லப்பட்டார். ஸோ மைக்கேல் ஓட்டையரை கொன்னது யாரு? உத்தம் சிங். ஸோ அவர் வந்து கொல்லல. சரியா? இந்த உத்தம் சிங் ஆகட்டும், பகத்சிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே எது மூலமா உந்தப்படுறாங்க அப்படின்னா 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். சரியா? ஜாலியன் மசகர்ஸ் தான். ஸோ அந்த இதுல தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உந்தப்படுறாங்க. ஸோ அங்க நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துட்டு அவங்க தீவிரமான அரசியலுக்குள்ள வராங்க. ஸோ இவங்களும் புரட்சியாளர் வடிவத்தை, ஏன் பஞ்சாப்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி புரட்சியாளர் வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அங்கதான் இருக்கு. ஸோ அந்த உதாரணமே அவங்கள போராட்டத்தை நோக்கி நகர்த்துது. ஸோ அங்க இருந்து வந்தவர் தான் யாரு? உத்தம் சிங். இந்த உத்தம் சிங்கோட மேஜர் மோட்டிவ் வந்து யாரு? ஜெனரல் டயரை கொள்றது தான். பட் ஜெனரல் டயர் 1927 இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1940 மைக்கேல் ஓட்டையரை லண்டன்ல வச்சு உத்தம் சிங் வந்து என்ன பண்றாரு? போட்டு தள்ளுறாரு. சரியா? ஸோ பின்னாடி அந்த உத்தம் சிங்கோட சமாதியை அவருடைய அஸ்தியை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பஞ்சாப்ல இருக்கிற ஒரு சிஎம் வந்து இந்த கியானிஸ் ஜெயில் சிங் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தார். அதை எடுத்துட்டு வந்து இங்க வந்து கரைச்சாங்க. ஸோ 1974 கிட்டத்தட்ட அவர் இறந்து ஒரு 34 வருஷம் கழிச்சு அவரோட சாம்பலை இங்க எடுத்துட்டு வந்தாங்க. சரியா? ஸோ அடுத்து லாகூர் லத்தி அடிக்கு காரணமான சாண்டர்சன் போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். ஸோ இதுதான். சரியா? ஸோ பகத்சிங் வந்து லாண்டர்சன் இதுக்கு காரணமான வரை சுட்டு கொன்றார். ஸோ ரெண்டு மட்டும்தான் சரி. ஸோ மைக்கேல் ஓட்டையர் அவரால் கொல்லப்படல, உத்தம் சிங்கால தான் கொல்லப்பட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார்? 2 பேர் தான், பகத்சிங் வந்து பட்டுகேஸ்வர் தத். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. ஒன்று வந்து பகத்சிங். பகத்சிங் வந்து இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு செய்தாரா? ஸோ ரீஆர்கனைசேஷன்ஸ், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன்ஸ். இப்போ பகத்சிங் வந்து 3 ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா நவஜீவன்ஸ் சபா ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? நவஜவான் பாரத் சபா அப்படின்னு சொல்லி. பாரத் சபா. ஸோ இதுதான் அவர் வந்து ஆரம்பிச்சது. ஸோ இந்த அமைப்பு தான் அவர் முத ஆரம்பிக்கிறாரு. 1926 ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே ஹச்ஆர்ஏன்னு ஒன்று இருக்கு. சரியா? ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஹச்ஆர்ஏ எங்க தொடங்குறாங்கன்னா 1923 கான்பூர்ல தொடங்குறாங்க. ஸோ காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துல ஈடுபடுறாங்க. சௌரி சௌரால வந்து காந்தி வந்து அதை வித்ட்ரா பண்றதுனால அதுல இருந்து இவங்க விலகி வந்து இவங்க ரெவல்யூஷனரி பாத்துக்கு போறாங்க. ஸோ அப்படி அவங்க செலக்ட் பண்ண பாத்து வந்து ஹச்ஆர்ஏ கான்பூர்ல தொடங்கின ஒரு அமைப்பு. அதுதான் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை இதை யார் தொடங்கின, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னா சச்சின் சன்யால், சச்சின் கங்குலி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க இதுல. சரியா? நரேந்திர மோகன் சச்சின் கங்குலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சச்சின் சன்யால் தான் இதை தொடங்குறாப்ல. சச்சேந்திர சன்யால். ஓகேவா? ஸோ அவர் தொடங்குற இந்த இயக்கத்துக்குள்ள வந்து அவர் வந்து ஜாயின் ஆகுறாரு. ஸோ இந்த இயக்கம் தான் என்ன ஆகுது, 1928 ஹச்எஸ்ஆர்ஏவா திருப்பி என்ன பண்றாங்க, மறுசீரமைப்பு பண்றாங்க. ஹச்ஆர்ஏவை தான் ஹச்எஸ்ஆர்ஏ பண்றாங்க. இந்த ஹச்ஆர்ஏ முக்கியமான 2 விஷயங்கள்ல கலந்துக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா இவங்க நடத்துற முக்கியமான அட்டாக் வந்து கக்கோரி கொள்ளை தான். ஸோ கக்கோரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து இவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்டோட பணத்தை அந்த ரயில்ல இருந்து கொள்ளையடிக்கிறாங்க. சரியா? ஸோ கக்கோரி கொள்ளை முக்கியமானது. 1925. ஏன் முக்கியமானதுன்னா இது இந்த வருஷத்தோட 100வது வருஷம். கக்கோரி கொள்ளை 1925 நடந்தது. ஸோ அந்த ரயில்ல கவர்மெண்டோட இது போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெஷரியோட பணத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க.
அந்த பணத்தை கொள்ளடிக்கிறது தான் அதோட முக்கியமான நோக்கம். அதை அந்த ட்ரெஸரியோட அந்த ரயில் பேர் வந்து கக்கோரி சௌரிய கதா. கக்கோரி சௌரிய கதா நோட் பண்ணிக்கோங்க. கக்கோரி சௌரிய கதா. சௌரிய கதா எக்ஸ்பிரஸ். ஸோ இதுதான் இவங்க இவங்க இந்த கக்கோரிங்கிற பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. சரியா, கக்கோரி வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. ஸோ இதுதான் கக்கோரி ஹச்ஆர்ஏவோட முக்கியமான நோக்கம். பின்னாடி இந்த கக்கோரி இஷ்யூஸ்ல தலையிட்டவங்கள ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவரை வந்து தூக்குல போட்டுறாங்க. ஸோ அவர் தான் இந்த கக்கோரி கொலை வழக்கு, கக்கோரி கொள்ளையில வந்து முக்கியமான மாஸ்டர் மைண்டா இருந்தது வந்து ராம் பிரசாத் பிஸ்மில். நோட் பண்ணிக்கோங்க, ராம் பிரசாத் பிஸ்மில். ஸோ இவரை தான் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கொள்ளைக்கு காரணமானவரை தூக்குல, இவரோட சேர்ந்து ஒரு 4 பேரை தூக்குல போட்டுடுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து இதாகுது. ஸோ அவங்க தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, திருப்பி ஹச்எஸ்ஆர்ஏங்கிற இன்னொரு ஒரு 1928ல் ஹச்எஸ்ஆர்ஏங்கிறத, ஸோ பகத்சிங், சுக்தேவ், அப்புறம் ஷிவ் வர்மா அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இதை, சந்திரசேகர் ஆசாத், இவங்க எல்லாம் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. எதுனா ஹச்எஸ்ஆர்ஏவை 1928ல். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ், கிவ் ஹி பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். கரெக்டா. ஸோ அவர் தான் சொன்னார். கரெக்ட், அவர் தான் சொன்னார். ஷிஷிர் குமார் கோஷ், ஸோ இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர். இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் யாரு, மோகன் சிங் தானே. ஸோ இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் வந்து மோகன் சிங் தான். ஷிஷிர் குமார் கோஷ் வந்து அமிர்த் பச்சார் பத்திரிகாவோட ஓனர். இந்தியன் லீக்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சவர் தான் ஷிஷிர் குமார் கோஷ். ஸோ இது தப்பு, இதுவும் தப்பு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா லீக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சவர். இந்தியா லீக் 1875. சரி, 1875. இன்னொன்னு அமிர்த பஜார் பத்திரிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினவர் சிசிர் குமார் கோஷ். சுதேச கிருபாலினிங்கிறவங்க, இவங்க தான் யாரு, ஜேபி கிருபாலினியோட ஒய்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎம், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சிஎம் யாரு, சுதேச கிருபாலினி. எங்க, உத்தரப்பிரதேச. 1963 உத்தரப்பிரதேசல ஃபர்ஸ்ட் ஒரு பெண் சிஎம் வந்து இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க. அவங்க தான் சுதேசா கிருபாலினி. ஓகே. ஸோ நவஜவன் பாரத் சபா. ஸோ நவஜவன் பாரத் சபா எப்போ தொடங்கினாங்க, கிட்டத்தட்ட 1926ல் இந்த நவஜவன் பாரத் சபா பகத்சிங்கால தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. ஸோ நவஜவன் பாரத் சபா, நவஜவன் பாரத் சபா இப்ப 1926. ஸோ பகத்சிங் ஜாயின்டு ஹச்எஸ்ஆர்ஏ. ஹச்எஸ்ஆர்ஏ எப்போ உருவாக்கப்பட்டது, 1928ல் தான் உருவாக்கப்பட்டது. பட் இங்க எக்ஸாக்டா கொஸ்டின்ஸ் தப்பு தான். சரியா. ஸோ எப்போ அவர் ஹச்ஆர்ஏல ஜாயின் பண்ணாருன்னு கேட்டுக்கணும். பட் ஆனால் அவங்க ஹச்ஆர்ஏ தான் ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹச்ஆர்ஏனா 1924ல் கிட்டத்தட்ட அவர் ஜாயின் ஆயிட்டார் ஹச்ஆர்ஏல. ஸோ பகத்சிங் ஹேங்கடு வந்து என்னது, 1931. ஸோ பகத்சிங், பட்டுகேஸ்வர் தத், பாம் த்ரூ த லெஜிஸ்லேஷன் 29. ஸோ 1929 ஏப்ரல் 8ல். ஸோ அப்போ வருஷப்படி போட்டா என்னது, ஸோ இது 1, இது 2, இது வந்து 3, ஸோ இது 4. ஸோ கரெக்டா. ஸோ அப்போ பி தான் ஆன்சர். ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டுபிடிக்க. 1930ல் பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார். சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தெல்லாம் பகத்சிங் தாக்கல. ஸோ 1929ல் பகத்சிங் பத்துகேஸ்வர் தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார். கரெக்ட். ஸோ குண்டு வீசினார், அவர் தான் வீசினார். கரெக்ட். ஸோ 1925ல் பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஸோ 1925ல் யார் நிறுவனாரு, இந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி எல்லாம் நிறுவல. சரியா. 1923ல் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஒன்று உருவாச்சு, ஆர்மிலாம் உருவாகல. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ 2 மட்டும் தான் கரெக்ட். சரியா. இந்த ஹச்ஆர்ஏவோட முக்கியமான இது வந்து கக்கோரி கொள்ளை. அதே மாதிரி ஹச்எஸ்ஆர்ஏவோட முக்கியமான பணி என்னவா இருந்தது அப்படின்னா, சைமன் கமிஷனை எதிர்த்து போராடின அந்த இவர் அட்டாக் பண்ணாங்களே, லாலா லஜபதி ராய் அட்டாக் பண்ணி கொண்டாங்கல்ல, ஸோ அவங்கள கொன்றதுதான். ஸோ அப்ப அதுதான் என்னவா மாறுது, லாகூர் சதி வழக்கா மாறுது.
லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அது மாறுது. ஸோ இந்த கேஸ்ல யாரு இந்த கேஸ்ல தான் யாரு தண்டிக்கப்பட்டா? 3 பேர் தண்டிக்கப்பட்டாங்க. ஒன்னு வந்து பகத்சிங், இன்னொன்னு வந்து ராஜ்குரு, அடுத்து சுக்தேவ் தாப்பர். சுக்தேவ். ஸோ இதுதான் லாகூர் கான்ஸ்பிரசி வழக்கு. சரியா? ஸோ டெல்லியில் உள்ள சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசியவர் வந்து பட்டுகேஸ்வர் தத். கிட்டத்தட்ட ஒரே கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு. விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என எழுதியவர். ஸோ கிட்டத்தட்ட 1924 அப்புறம் தான் பகத்சிங் வந்து என்னவா மாறுறாரு? பகத்சிங் வந்து சந்திரசேகர் ஆசாத் இருக்காரு இல்லையா? சந்திரசேகர் ஆசாத் அவரு தான் பகத்சிங் வந்து கம்யூனிசத்தை அறிமுகப்படுத்துறாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் மூலதனம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. மூலதனம்ங்கிறது டாஸ் கேபிட்டல்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ லெனினை பத்தின கம்பெனியும் அவர் படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் கம்யூனிஸ்டுக்கு மாறுறாரு. ஸோ அப்போ கம்யூனிஸ்டுக்கு மாறும் பொழுது தான் அவர் சொல்றாரு, நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் கிட்ட இருந்தும் என்ன வேணும், அவங்க விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பாதையை நோக்கி பகத்சிங் வந்து மூவ் ஆகிறாரு. ஸோ நான் ஏன் நாத்திகவாதி எனும் கட்டுரை எழுதியவர். ஸோ சொல்லப்போனா இது வந்து கட்டுரை கிடையாது. நான் ஏன் நாத்திகவாதி என்பது ஒரு கடிதம். ஓகே. ஸோ அது ஒரு கடிதம் தான். அந்த கடிதம் வந்து எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1931 கிட்டத்தட்ட கைதானதுக்கு அப்புறம் தான். சரி, லாகூர் சிறையில இருந்து எழுதுறாரு. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு எழுதுறாரு. லாகூர் சிறையில இருந்து அவங்க அப்பாவுக்கு எழுதுறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு எழுதுற கடிதம் தான். இந்த கடிதத்தை வந்து ஜனங்கள் அப்படிங்கிற பத்திரிகை வந்து என்ன பண்றாங்க, இங்கிலீஷ்ல அதை வெளியே ரிலீஸ் பண்றாங்க. இந்த கடிதத்தை ஜனங்கள்ங்கிற ஒரு பத்திரிகை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த பத்திரிகையில இருந்த காப்பியை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டுல யார் ரிலீஸ் பண்ணா? ஜீவானந்தம் எழுதினார். தோழர் ஜீவானந்தம் அவர் தான் நான் ஏன் நாத்திகவாதி அனன் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எழுதி அதை வந்து என்ன பண்ணாரு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தாரு. எதுல கொண்டு வந்தாரு? குடியரசு இதழ்ல கொண்டு வந்தாரு. ஸோ பெரியார் வந்து இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி அதை அவரோட இதுல மாத்தி குடியரசு இதழ்ல வெளியிட்ட அந்த முக்கியமான காரணம் வந்து ஜீவானந்தம் தான். ஜீவானந்தம் தான் எழுதுறாரு. எந்த இதழ் எழுதுறாருன்னா குடியரசு இதழ் எழுதுறாரு. இந்த இதழை ரிலீஸ் பண்ணதுக்காக 1934 2 பேருமே கைது செய்யப்படுறாங்க. பெரியார், ஜீவா கைது. சரியா? முதல்ல ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகத்தை தடை செஞ்சதும் அதுக்கான சிறை சம்பவமும் நடந்தது. முதல்ல கைது செய்யப்பட்டதும் 2 பேர் தான், பெரியாரும் ஜீவாவும் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது எல்லாமே. சரியா? ஸோ அப்போ நான் ஏன் நாத்திகவாதி ஆனேன் அப்படிங்கிறது அவர் சிறையில இருந்து எழுதினது தான். ஓகே, பகத்சிங் எழுதினது தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண ஒரு புத்தகத்துக்காக சிறை தண்டனை வாங்கினதுங்கிறது பெரியாரும் ஜீவாவும் தான். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீவானந்தம் தான் எழுதுறாரு. எந்த இதழ் எழுதுறாருன்னா குடியரசு இதழ் எழுதுறாரு. பெரியாரோட அந்த அச்சகம், உண்மை அச்சக பதிப்பகம் தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம், ஸோ புரட்சி ஓங்குக அப்படிங்கிற முழக்கம் யாருடையதுன்னா வாய்ஸ் ஆஃப் பகத்சிங் தான். ஸோ பகத்சிங் வந்து தன்னுடைய கடைசி அவர் தூக்குல போடும்போது கூட அவர் வந்து என்ன பண்ணாரு, லெனினோட அரசும் புரட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தார். நோட் பண்ணிக்கோங்க, லெனினோட அரசும் புரட்சியும் அப்படிங்கிற புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் தூக்குல போடும்போது கூட கேட்டாங்க, ஸோ ஒரு புரட்சியாளனை உரையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரியா? ஸோ அவருக்கு எப்பவுமே தூக்கு தண்டனை கைதிகளுக்கு வந்து கடைசியா அந்த ஒண்ணு கேட்பாங்கல்ல, உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சிறையில கழிவறையை சுத்தம் செய்யற ஒரு இஸ்லாமிய பெண்ணோட கையால சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது தான் அவருடைய கடைசி ஆசையா சொன்னாரு. பட் அந்த ஆசை நிறைவேற்றப்படலாம் இல்லை. சரியா? சாண்டர்சன் படுகொலை வழக்குல 23 மார்ச் 11 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யாரு? ஸோ பகத்சிங் தூக்கிலிடப்பட்டது 23 மார்ச் 1931. ஸோ 3 பேர் தூக்கிலிடப்பட்டாங்க, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். ஸோ 2 ஆப்ஷனும் தான். இந்த மாதிரி 2 கேட்டானுங்க, 2ம் தான். ஸோ 2, 4. சரியா? இவங்க 3 பேரும் தான் யாருடைய மரணத்துக்கு காரணமா இருந்தாங்க? சாண்டர்சனோட மரணத்துக்கு காரணமா இருந்தாங்க. சாண்டர்சன் வந்து லாலா லஜபதி ராய் மரணத்துக்கு காரணமா இருந்தாரு. ஸோ அவரை போட்டு தள்ளி விட்டாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ பகத்சிங்க்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம். ஸோ பகத்சிங்கை அரெஸ்ட் பண்றது 2 கேசஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. சரியா? ஒன்னு வந்து பார்லிமெண்ட்ல குண்டு போட்டதுக்கு 1928. சரியா? இன்னொன்னு வந்து லாகூர் சதி வழக்கு, கிட்டத்தட்ட 29 இவங்க சாண்டர்சனை கொல்றாங்க இல்லையா, அந்த கேசஸ்க்கு. ஸோ இது 2மே
ஒன்று போல தான் அரெஸ்ட் பண்றாங்க. பட் அவருக்கு எதுக்கு சென்டென்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல தான் கிடைச்சது. அதாவது சாண்டர்சன் கொல்ல வழக்குல தான் அவருக்கு வந்து என்ன கிடைச்சது, தூக்கு தண்டனை கிடைச்சது. சரியா? ஸோ லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்க்காக தான் கிடைச்சது. நெக்ஸ்ட், சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம். ஸோ அவர் எந்த சிறையில் இருந்தார்னா லாகூர் சிறையில் தான் இருந்தார். ஸோ லாகூர்ல தான் அவர் வந்து தூக்கிலிடப்பட்டார். ஸோ பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23, 1931. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த லீடர் வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வித்தின் 2 டேஸ்க்குள்ள நம்ம நெக்ஸ்ட் லீடர்ஸை நெக்ஸ்ட் ஆளுமைகளில் ஆளுமை 360ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.